தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காயல்பட்டினத்தில் 93.2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மோகன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்மியா. தூத்துக்குடி மாநகரில் இடைவிடாமல் தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாநகரமே முழு வெள்ளத்தில் மிதக்கிறது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு மழைநீர் புகுதல் மற்றும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மாநகர பகுதியில் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் கடும் அவதிக்கு பொதுமக்கள் ஆகி வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6684.10 மில்லிமீட்டர் மழையானது உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்தன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதே போன்ற தூத்துக்குடி மாநகரின் முக்கிய சாலைகள் எல்லா பகுதிகளிலுமே முட்டளவுக்கு மழைநீர் காணப்படுவதுடன் வாகன ஓட்டிகள் எங்கும் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதே போன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளான அம்பேத்கர் நகர், சண்முகபுரம், இனிகோ நகர், லைன்ஸ் டவுன் நகர், ரஹமத் நகர், விஎம்எஸ் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் மிதப்பதுடன் குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்புகளுக்குள் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக மக்கள் வீடு விட்டு நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகரின் பல்வேறு தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் நேற்று தூத்துக்குடியில் 361.40 மில்லிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 618 மில்லிமீட்டரும், திருச்செந்தூரில் 679 மில்லிமீட்டரும், காயல்பட்டினத்தில் 932 மில்லிமீட்டரும், குலசேரப்பட்டினத்தில் 326 மில்லிமீட்டரும், சாத்தான்குளத்தில் 466 மில்லிமீட்டரும், கோவில்பட்டியில் 495 மில்லிமீட்டர் என மாவட்டத்தில் மொத்தம் 6684.10 மில்லிமீட்டர் ஆனது பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 351.79 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாக சார்பில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்காக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தொடர்ந்தும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.